ஹை கைஸ், நம்ம ராகுல் அண்ணா ஜெகன் அண்ணா ஆஃப்டர் லாங் டைம் ஒரு வீடியோ பண்ணியிருக்காங்க. இது மார்ச் 7ல் அப்லோட் பண்ணியிருக்காரு நம்ம சரத்தண்ணா. பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச வீடியோன்னு சொல்லலாம். அப்படி என்னடா உனக்கு பிடிச்சின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவில் நான் பார்த்த விஷயம் அப்படி இது மனுஷனா இல்லை வேறு ஏதாவது ஒரு மிருகமா இல்லை அமானுஷமான விஷயங்கள் இருக்குதான்னு பார்க்குறது தான். அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண தொடங்கினோனையும் சின்ன சின்ன அமானுஷமான சவுண்டுகள் வர ஆரம்பிக்குது. அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண போன அந்த இடத்துல ஒரு சின்ன காடு மட்டும் ஒரு அடர்ந்த பகுதி அந்த வீட்டுக்கு பின்னாடி இருந்துச்சு. அங்கே அவங்க கேப்சர் பண்ண ஒரு விஷயத்தை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே அதையும் தாண்டி இன்னொரு விஷயமும் இருக்குது, அமானுஷமான ஒரு விஷயம். அதோட ஆக்டிவிட்டீஸையும் அவங்க கேப்சர் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கீங்களா? நடக்கிற விஷயம் ஏன்னா நீ ஆல்ரெடி இந்த இடத்துக்கு நம்ம வந்த வேலையை பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவங்களையும் இன்ட்ரோ கொடுத்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்க போகிறாங்க. அப்போ பின்னாடி இருந்த இந்த காட்டு பகுதியை ஒரு தடவை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தையும் ஒரு தடவை கிளான்ஸ் பார்க்க போகிறாங்க. ஆமாண்டா, இதுமே காணும். சவுண்ட் கேட்குதா? அது இல்லாமல் இந்த மைக்கில் எப்படி கேட்குதுன்னு தெரியல. ஏன்னா நம்மளோட இது தான் கேட்கும். ஃபுல்லாக காடு. இந்த வழி தான் போனீங்களா அன்றைக்கி? இது கிளாஸஸ் தானே? சரி, டக்கு நைட் டியூஷன் எடு. எங்கே வைக்கலாம் நைட் டியூஷனு? இங்கே வைக்கலாமா? இங்கே வைக்கலாம். இந்த கல் மேலே வைக்கலாம். ரிசல்வ் பண்ணுறதுக்கு இதுதான் கரெக்டாக இருக்கும். இங்கே உட்காந்து பண்ணுவோம். என்னோட இவ்வளோ பெரிய கிணறு. ராகுல உங்களுக்கு என்ன வேணும்? ஏன் இப்படி பயமுறுத்துறீங்க? நம்ம ராகுல் அண்ணாவும் ஜெகன் அண்ணாவும் நைட்ரேஷன் செட் பண்ணிட்டு அங்கிட்ட ஒரு ரிச்சுவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிச்சுவல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்புறம் ரிச்சுவல் பண்ணும்போது அவங்க ஒரு உருவத்தை கேப்சர் பண்ணுவாங்க. அது ஒரு மனுஷனா இல்லை ஒரு மிருகமாக என்னங்கிறது தெரில. ஆனால் அதையும் தாண்டி அமானுஷமும் இருக்காங்க. அதை நீங்களே பாருங்க. நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னா சவுண்ட் போட முடியுமா? என் கண்ணு முன்னாடி வந்து காட்டுங்க பார்க்கலாம். நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன உதவி பண்ணுறோம். இதை பார்த்தோன்னே உங்கள் எல்லாருக்குமே இந்த டவுட் வரும். கண்டிப்பாக இது ஒரு மிருகமாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் எனக்கு இன்னொரு டவுட்டும் வந்துச்சு, அது மனுஷனாக இருந்தால். ஏன் நான் சொல்கிறேங்கிறத கடைசியாக நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அங்கே இதையும் தாண்டி ஒரு அமானுஷம் இருக்குது. அது எப்படி நீ சொல்கிற, நீ இன்னமும் எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டான் அப்படின்னு நினைப்பீங்க. அதுக்கான காரணம் இந்த ஃபுட்டேஜ் கிளிப்பை நீங்களே பாருங்கள். என்னடா இது? யாரே நான் கட்டினாலும் எங்களுக்கு பயம் இல்லை. அவங்க ரிச்சுவல் பண்ண இடத்துல இருந்து ஒரு சவுண்டு வந்துக்கிட்டே இருந்துச்சு, அமானுஷமான சவுண்டு. ஆனால் அவங்க ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒரு விஷயத்தை கேப்சர் பண்ணியிருக்காங்க. இந்த சவுண்டை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் அது மிருகமாக இல்லை மனுஷனானு. ஆனால் மனுஷனாலும் இப்படி கத்த முடியுமான்னு எனக்கு தெரியல. நான் ஏன்டா விளையாட்டா நினை எதை வெளில கேட்குது? யாரோ ஒரு பேசுகிற மாதிரி கேட்குதுடா. யாரு? யாரு? சரி, இங்கே சவுண்டு கேட்குதுடா. யாரு? ராகுல் யாரு நின்னுக்கிறாங்கடா? இதையும் அதையும் பார்த்துட்டு தான் நான் ரொம்ப குழம்பி போய்த்தேன். அது மனுஷனா இல்லை ஒரு மிருகமாக இல்லை அமானுஷமான உருவமானு தெரில. ஆனால் அங்கே ஏதோ ஒரு மிஸ்ட்ரி இருக்குங்கிறது மட்டும் கண்டிப்பாக உணர முடியுது. அது உணர முடியும்னு சொல்கிறத விட பார்க்க முடியும்னு சொல்லலாம். ஏன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணது நான் இல்லைப்பா. நம்ம ராகுல் அண்ணா ஜெகன் அண்ணா ஆஃப்டர் லாங் டைம் அந்த காம்போக்காண்டி அந்த வீடியோ போய் கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம பேய் ஃபேமிலி யாராவது புதுசாக பார்த்துக்கிட்டிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.